ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிறிஸ் கிச்சனோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு பயிறு. இந்த கொள்ளு பயிர் வச்சு தான் ஒரு ரசம் செய்ய போகிறேன். இந்த ரசம் நம்மளோட நெஞ்சு சளிக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த ரசம் எங்கள் வீட்டில் யாருக்கு சளி பிடிச்சாலும் இந்த ரசம் வச்சு சாப்பிட்ருவோம், உடனே சளி குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த கொள்ளு பயிரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு கப் கொள்ளு பயிர் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் நம்ம அதை போட்டு வறுத்து அதை நம்ம ரசம் வச்சா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பயிரை நல்லா வறுத்துருங்க. அதுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம அதுலேயே வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போடணும். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போடலாம். பூண்டு போடணும், ஒரு 5-6 பூண்டு போடணும். அதுக்கப்புறம் தக்காளி போடணும். மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு குக்கரை மூடிடணும். விசில் போட்டு ஒரு 2-3 விசில் விட்டால் பயிர் நல்லா வெந்து வந்துடும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி ஊற வச்சிடுறோம் கொள்ளு ரசத்துக்கு. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, வரமிளகாய் போட்டு மிக்சியில் நல்லா அடிச்சிடணும் ரசத்துக்கு. அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மஞ்சத்தூள் கண்டிப்பாக நம்ம ரசத்தில் ஆட் பண்ணி ஆகணும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த ரசத்துக்கு அடித்து வச்ச அந்த ரசப்பொடியை நம்ம அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். அதில் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கணும். அதை நல்லா வதக்கிட்டு குக்கரில் நம்ம 2-3 விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோன்னா பயிர் நல்லா குழஞ்சிருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை நல்லா கடைஞ்சிடணும். பருப்பு கடையை வச்சு கடைஞ்சிட்டு நம்ம ஒரு 2-3 எடுத்து 2-3 கரண்டி எடுத்து அந்த பவுலில் போட்டுக்கிறோம். ரசத்துக்கு கரைச்ச புளி தண்ணியை எடுத்து அதில் நம்ம ஊற்றிடணும். இப்போ அதை நல்லா கலக்கிட்டு புளியையும் அந்த கொள்ளு பயிரையும் நமக்கு நல்லா கலக்கணும். இப்போ அடுப்பில் வச்சுட்டு இந்த கடாயில் நம்ம தாளித்து வச்சுருக்கதை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணணும். அந்த ரசப்பொடி அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்தோடனே உப்பு லைட்டாக போட்டு மல்லி இலை போட்டு இறக்கிட்டால் கொள்ளு ரசம் ரெடி.